சுண்டவத்தல் குழம்பு செய்கிறதுக்கு சுண்டவத்தல் இந்த ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். நம்ம வந்து கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி காஞ்சதை வாங்கிக்கணும். தண்ணியில் போட்டு லைட்டாக கழுவி எடுத்துக்கலாம். லேசாக மண் தூசி எல்லாம் போயிடும். சுண்டவத்தல் குழம்பு செய்கிறதுக்கு 100 ml நல்லெண்ணெய், இதில் கொஞ்சம் அளவுக்கு சுண்டவத்தல் வறுத்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய். வத்த குழம்புனாலே எண்ணெய் அப்படி மிதக்கணும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம் 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம். வத்த குழம்புலேயும் நிறைய வகை உண்டு. மணத்தக்காளி வத்தல் இருக்குது, சுண்ட வத்தல் இருக்குது. அதனால் வந்து ஒரே அதே மாதிரி சுண்டவத்தலும் மணத்தக்காளி வத்தல் போடாமலும் வேறு தனியாக வந்து வத்த குழம்பும் வைக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். இப்போ வந்து எண்ணெய் காய்ச்சிச்சு, நல்லெண்ணெய் காய்ச்சிருச்சு. சுண்டவத்தல் சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மா செய்கிற மாதிரி செய்யறது. சுண்டவத்தல் அளவு கம்மி பண்ணுறவங்க கம்மி பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கருகு விடாமல் வறுத்து போடாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வானலில் கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடும் தான் வெங்காயம் சேர்க்கணும். இல்லைன்னா குழம்பு கசக்கும். வெந்தயம் எந்த குழம்பு சேர்க்கணும் நல்லா பொரிஞ்சிடணும். சுண்டவத்தல் குழம்புக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம், தக்காளி 150, முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய், 60 பல் பூண்டு. இது வடப்பூடு கிடையாது, நாட்டுப்பூடு தான். 60 பல் பூண்டு. சுண்டவத்தல் ஏற்கனவே வந்து காட்டினேன். ஒரு பவுல் நிறைய எடுத்துருந்தேன். சின்ன வெங்காயம், வெங்காயம் சேர்த்தோடனே உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டவத்தலில் உப்பு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதை கணக்கு பண்ணி தான் போடணும். சில சுண்டவத்தலில் உப்பு அதிகமாக போட்டிருப்பாங்க. இது நான் வாங்கினதில் வந்து உப்பு கிடையாது. சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கணும்னா தக்காளி சேர்த்துடலாம். பூடு, வத்த குழம்புனா பூடு கண்டிப்பாக சேர்க்கணும். எங்கள் அம்மா செய்கிறமாக செஞ்சுருக்கேன். எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. முருங்கைக்காய் எங்கள் அம்மா மெயினாக போடுவாங்க. ஏன்னா முருங்கைக்காய் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். இந்த குழம்பு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் முருங்கைக்காய் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கள் அம்மா செய்கிற மாதிரி தான் அப்படியே செஞ்சு காட்ட போகிறேன் இன்றைக்கி. எங்கள் அம்மா 2 மெத்தடை செய்வாங்க. இது முழுசாகவும் போடுவாங்க, நுணுக்கியும் போடுவாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறது வந்து முழுசாக தான் போட போகிறேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து சுண்டைக்காயிலையும் சுண்டைக்காய் குழம்பு வைப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். பூண்டும் சின்னவங்க நல்லா வதங்கணும். புளி இந்தளவுக்கு ஊற வச்சுக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி இதில் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அளவுக்கு பிடிக்கும். அதனால் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். குழம்பு மிளகாய் பொடி வந்து நான் வீட்டிலே அரைச்சது தான். அளவு வந்து 600 மிளகாத்தல், 150 ஜீரகம், 150 மிளகு, 50 விரல் மஞ்சள், 50 சோம்பு. இந்த அளவுப்படி அரைச்சது தான். இந்த குழம்பு மாதிரி தான் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தேவை தகுந்தவங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். காரம் மட்டும் அவருக்கு தேவை தகுந்தபடி போட்டுக்கலாம். நான் அந்த குழம்புக்கு வந்து தேங்காய் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. இந்த குழம்பு 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலே வதக்கறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுண்டவத்த குழம்பு இப்போ தக்காளி சேர்த்துடலாம். சுண்டத்தில் கசக்கிறதுனால நம்ம புளி சேர்க்கணும். இப்போ மூடி போட்டு மூணுனா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். சில தக்காளி ரொம்ப மசியாது. இப்படி வந்து மரக்காரண்டி வச்சு இப்படி நசுக்கி விட்டுறலாம். சீக்கிரம் நமக்கு வதங்கிடும். அப்படியே வதங்கணுச்சா நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ முருங்கைக்காய் சேர்த்துடலாம்.
குழம்பு மிளகாய் பொடி, தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சொன்னேன்னா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னொரு 1/2 ஸ்பூனோ 3/4 ஸ்பூனோ சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் பூடு இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தோன்னா முருங்கைக்காய்லாம் வேகாது. கொஞ்சம் லைட்டாக பாதி வெக்கட் வெந்ததுக்கப்புறம் இந்த புளி கரைசல் கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். மூடிடலாம். சுண்டவத்தல் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. சுண்டவத்தல் சாப்பிட ஏற்படும் நன்மைகள் பார்க்கலாம். இந்த சுண்டவத்தல் சாப்பிடும்போது ரத்த சுகை குணமாகவும், அதே மாதிரி உடல் மெலிஞ்சு உடல் கொஞ்சம் பூசினாப்பில் உடம்பு கொஞ்சம் லைட்டாக உடம்பு கொடுக்கும். கொஞ்சம் பருமனாகும். ஏன்னா தேவையற்ற கழிவுகள் நீக்கிறதுனால. சுண்டவத்தலில் இரும்புச்சத்தும் ஃபைபர் நிறைய இருக்குது. இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவங்க இந்த சுண்டைக்காய் சாப்பிடலாம். அந்த மாதிரி கசப்பு தன்மை மிகுந்தது. வயிற்றுக்கூடிய பூச்சிகள் தேவையற்ற குடல் புழுக்களை நீக்கக்கூடிய தன்மை வருது. குடல் சுத்தமடையும், வயிறு சுத்தமடையும் சுண்டைக்காய் சாப்பிடும்போது. இந்த சுண்டைக்காய் சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பிடும்போது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடும்போது தைராய்டு வராமல் தடுத்துக்கலாம். தைராய்டை கண்ட்ரோல் பண்ணலாம். உடல் உஷ்ணத்தை குறைக்கும் தன்மை எடுத்து நமக்கு உடல் உஷ்ணம் தான் மூலம் வரப்போ மெயின் காரணம். அதே மாதிரி மலச்சிக்கலும் காரணம். இந்த மலச்சிக்கலை நீக்கி உடல் உஷ்ணத்தை நீக்கும் தன்மை எடுத்து இந்த சுண்டைக்காயாகவும் சாப்பிடலாம், சுண்டை வத்தலாகவும் சாப்பிடலாம். மூலத்தை கண்ட்ரோல் பண்ணும். மூல நோய் குணமாகனா இந்த சுண்டைக்காய் சாப்பிடலாம். உள் மூலம் வெளி மூலம் உள்ளவங்க இந்த சுண்டைக்காய் சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பிடும்போது அதை நம்ம கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம் மூல நோயை. இந்த சுண்டைக்காய் சாப்பாடு சாப்பிடும்போது சளித்தொல்லை நீங்கும். தொண்டை பகுதியில் நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி கட்டு நீங்கும். சுண்டைக்காய் அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு சக்கரை நோய் அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த சுண்டைக்காய் அடிக்கடி சாப்பிடும்போது சின்ன குழந்தைங்க பெரியவங்க சாப்பிடலாம். வயிற்றுக்குள்ள புழு பூச்சிகள் தொல்லை நீங்கும். தேவையற்ற குடல் புழுக்கள் நீங்கும். தேவையற்ற கிருமிகள், மலக்குடல் கிருமிகள் போன்றவை நீங்கும் இந்த சுண்டைக்காய் சாப்பாடு சாப்பிடும்போது. இத்தனோண்டு சுண்டைக்காயில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கா நமக்கு ஆச்சரியம் வருவது. அது மாதிரி இலை, காய், தண்டு எல்லாமே ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படுது. சுண்டைக்காயில் கால்சியம், புரதம், இரும்புச்சத்து இருக்குது. இது ரத்தத்துக்குள்ள நச்சுக்களை வெளியே தன்மையுடு சுண்டைக்காயை சுண்டை வத்தலை குழம்புல ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வறுபட்டுறணும். வறுபடாமல் இருந்தால் அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்காது. சுண்டைக்காய் சுண்டை வத்தலை நல்லா வறுத்து தான் போடணும். சுண்டைக்காயை சுண்டை வத்தலை குழம்பாவோ வத்தலை வறுத்து நம்ம எப்படியாவது சாப்பாடை சாப்பிட்றோம். பொடியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது தான். இது இரும்பு சத்து நிறைய இருக்கலாம். முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்க இதை சாப்பிட்றலாம். ரத்த சோகை உள்ளவங்க சாப்பிட்லாம். ரத்த சோகை எனக்கு தன்மை உள்ளது. சுண்டைக்காய், சுண்டை வத்தல், உப்பு காரம் எல்லாம் கட்டாக்க பார்த்துக்கலாம். புளி கரைசல் ஆட் பண்ணிடலாம். இந்த குழம்பு கொதிக்க இந்த சுண்டைக்காய் வத்தல் உள்ள கசப்பு தன்மை இறங்கும். அதனால் புளி சேர்க்கணும் கண்டிப்பாக. குழம்புல மட்டும் இன்னொரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஏற்கனவே 2 ஸ்பூன் போட்டிருந்தேன். கொஞ்சம் காரம் கம்மியான மாதிரி தோணுது. நான் 3 ஸ்பூன் அளவு சொன்னேன். 3 ஸ்பூன் தான் கரெக்டாக இருந்திருக்கு. சுண்டத்தல் போட்டோம்னா அந்த காரம் கம்மியாக தெரிஞ்சோன்னா கொஞ்சம் ஒரு ஏற்கனவே சொன்னேன் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. சுண்டத்தல் நிறைய பிடிக்கிறவங்க கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே வெங்காயம் போடும்போது உப்பு போட்டிருந்தேன்.
இந்த சுண்டக்காய் வத்தலில் வந்து உப்பு கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து குழம்பு எப்படி போகும் அதே டேஸ்ட் வச்சுக்கலாம். உப்பு இருக்க சுண்டவத்தல் யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கணும். இந்த குழம்பு பார்த்தாலே போய் சாப்பிடும் போல் அவ்வளோ ஆசை தூண்டுது. எனக்கு சுண்டவத்தல் ரொம்ப பிடிக்கும். சுண்டவத்தல் குழம்பு ரொம்ப பிடிக்கும். சுண்டைக்காயில் குளோரோஜெனின்கள் போன்ற ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறைய இருக்குது. கால்சியம், அயன், இரும்பு சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது, ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. சுண்டைக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. ரத்தத்தில் வந்து திடீர்னு வந்து சர்க்கரை அளவும் உயராமல் கட்டுப்படுத்தும் தன்மை உடையது இந்த சுண்டைக்காய். சுண்டவத்தல். இந்த சுண்டைக்காயில் வந்து சுண்டவத்தலில் நீரிழவை கட்டுப்படுத்தக்கூடிய கிளைக்கோசைடுங்கிற என்னமோ ஆன்டி ஆக்சிடென்ட் சுண்டைக்காயில் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. கிளைக்கோசைடு என்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து ரத்த சர்க்கரை உள்ளவங்க அந்த சுண்டைக்காய் சாப்பிடும்போது சர்க்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம், கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம். சுண்டைக்காய் சாப்பிட்றது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் வராமல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து சின்ன வயசுலேயே சாப்பிட்டு வரணும். சுண்டைக்காய் சுண்டவத்தலும் சர்க்கரை உள்ளவங்க கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது வந்து இந்த சுண்டைக்காயை சாப்பாடு அதிகம் சாப்பிடணும். இந்த சுண்டைக்காய் இருக்கக்கூடிய முக்கியமாக ஒரு சத்து என்னன்னா சபோஜெனின் என்னும் ஸ்டெராய்டு ஹார்மோன் உற்பத்தியை சீராக்கி உடலின் மெட்டபாலிசத்தை சீராக்கும் ஹார்மோன் சமநிலையை சரி செய்து ஒழுங்கற்ற மாதவிடாயை பிரச்சனையை சீர் செய்ய உதவுது இந்த சுண்டைக்காய். ஒழுங்கற்ற மாதவிடாய் உள்ளவங்க இந்த சுண்டைக்காய் சாப்பிடும்போது சபோஜெனின் எனும் ஸ்டீராய்டு வந்து ஹார்மோன் உற்பத்தியை வந்து சீராக்கும். ஹார்மோன் உற்பத்தி கண்ட்ரோல் பண்ணி சீராக்கினாலே நமக்கு வந்து மாதவிடாய் வந்து ஒழுங்கான சுழற்சி முறையில் நடைபெற உதவும் இந்த சுண்டைக்காய் சொல்லலாம். நீர்க்கட்டி, தைராய்டு, ஒழுங்கற்ற மாதவிடாய் இதெல்லாம் சரி பண்ண நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னா இந்த சுண்டைக்காயை சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பிடணும். சுண்டைக்காயில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அமினோ அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த சுண்டைக்காயை சாப்பாடு சாப்பிடும்போது இதய ஆரோக்கியம் மேம்படும். இதய திசுக்களுக்கு சீராக ஆக்சிஜனும் ரத்தமும் கிடைக்க உதவுக்கூடிய சத்துக்கள் நிறைஞ்ச அமினோ அமிலங்கள் நிறைஞ்சது தான் சுண்டைக்காய் சொல்லலாம். இதனால் வந்து இதய ஆரோக்கியம் மேம்படும். ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் சுண்டவத்தல். சுண்டைக்காயில் ஆன்டி வைரஸ் பண்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகம். அதனால் வந்து உடல் சுட்டை தணிக்கும் தன்மையுடையது. காய்ச்சல் வராமல் தடுத்துக்கலாம். காய்ச்சல் இருக்கிற சமயத்தில் வந்து நம்ம சுண்டைக்காய் சாப்பிடும்போது காய்ச்சல் விரைவில் குணமாகும். சுண்டைக்காயை வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிடும்போது சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் நீங்கும், குடல் கழிவுகள் நீங்கும், சிறுநீரக இயக்கத்தை மேம்படுத்தும். சுண்டை வத்தல் வந்து வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உடையது. ஊட்டச்சத்து மிகுந்த உணவாகும் இந்த சுண்டைக்காய். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்க செய்யும் சுண்டைக்காய். இருமல், மூச்சுக்குழாய் ஏற்படுத்த திணறல், சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க, நுரையீரல் சம்மந்த பிரச்சனை வந்து போன்ற பிரச்சனை உள்ளவங்க இந்த சுண்டவத்தில் அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது அதை கட்டுப்படுத்திக்கலாம். ஆஸ்துமா தொந்தரவு உள்ளவங்க வந்து இந்த சுண்டைக்காயை வந்து சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுண்டைக்காய் இருக்கும் சத்துக்கள் கால்சியம், இரும்பு சத்து, ஃபைபர் கண்டென்ட், ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி, ஆன்டி வைரஸ் பண்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளும் நிறைஞ்சிருக்கனால காய்ச்சலே சரி பண்ணும். நல்ல அமினோ அமிலங்கள் நிறைஞ்சது தான் இந்த சுண்டவத்தல்னு சொல்லலாம். சபோஜெனின் எனும் ஸ்டெராய்டும் உள்ளது. அதுக்கப்புறம் கிளைக்கோசைடு என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து சுண்டைக்காயில் அதிகம் இருக்குது. இந்த சுண்டவத்தல் வந்து வறுத்து போட்டுருக்கோம் பார்த்திங்களா, நல்லா வேகணும். நல்லா நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடும்போது அப்படி நசுக்கும் போது நல்லா வந்து நசுபடணும். அதனால் வந்து இன்னும் நல்லா வேகட்டும். சுண்டவத்தல் நல்லா வெந்தால் தான் ஒவ்வொரு வாயும் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சுண்டவத்தல் குழம்பு கரெக்டான பக்கத்தில் வந்துருச்சு. ஆனால் நம்ம ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெய்லாம் அப்படி மேலே வரணும்னா தலை அப்படி மேலே அப்படியே மிதக்கணும்னா சிம்மில் போட்டுடணும். அடுப்பை சிம்மில் போட்டிருக்கேன். ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். அப்படியே எண்ணெய்லாம் மேலே வந்துடும். அப்படி எடுத்து சாப்பிட வேண்டியதான். சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆறி போனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அருமையான சுண்டவத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுண்டவத்தல் குழம்பு செஞ்சுக்கிட்ட வீடியோ பிடிச்சிருந்தான் என்னோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள். இந்த குழம்பு எப்படி செஞ்சுருந்துச்சுன்னா எங்கள் அம்மா செஞ்சு நாங்கள் சாப்பிட்ட ஒரு அருமையான சுண்டவத்தல் குழம்பு தான் செஞ்சு காட்டியிருக்கேன். எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. இன்னொரு மெத்தட்லேயும் செய்வாங்க. அதையும் இன்னும் வேறு ஒரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள்.
நம்ம எப்பயுமே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா அப்படி வீட்டிலே வந்து அருமையாக செஞ்சு சாப்பிடும்போது ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நான் நான் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அதான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன் வீடியோவாக. ஸோ என்னோடய சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சுண்டை வத்த குழம்பு, சாதம் பொழு உதிரி உதிரியாக இருக்கணும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.